அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம். கேக்குதா? Good evening. ஓகே. கேக்குது டாக்டர். Good evening, sir. ரைட். ஆல்ரெடி நிறைய பேர் ஐக்கால படிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான் அதை அந்த பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்கு ப்ராக்டிக்கலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரைட். அது பதிகிறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்குரிய லெபோரட்டரி ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது, அதிலெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலி பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆல்ரெடி நிறைய இதுகள் வந்து கொண்டு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் இப்போ நான் 5 வருஷமாக கோர்ஸ் செய்கிறோம். பட் அந்த கோர்ஸை விட அடுத்த ஸ்டெப் என்னென்று பார்த்து இது பண்ணக்குள்ள பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளில் நாங்கள் அனலைஸ் பண்ணி கொண்டு போக்கல தான் இந்த ப்ராப்ளம் வந்த அதோட இப்படி ஒன்று நாங்கள் லான்ச் பண்ணுவோம்னு ஸ்டார்ட் பண்ணினது. ரைட். சஞ்சு, குட் ஈவினிங். ஓகே. ரைட். அதாவது A to Z ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் ஃபார்முலேஷன் செஞ்சு இது பண்ணி லெபோரட்டரி செஞ்சு அதுக்குரிய அனலைசிஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்து அதை ஆயுர்வேதில் பதிஞ்சு பிஸ்னஸ் பண்ண மட்டும் மார்க்கெட்டிங் பண்ணி இது பண்ண மட்டும் உள்ள ஃபுல் கைடன்ஸும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ரைட். ஒழுங்காக செஞ்சால் உங்களுக்கு மற்றதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். இப்போ எங்களோட டிப்ளமாவில் 120க்கு மேலே இருக்குது, அட்வான்ஸ் டிப்ளமா 150க்கு மேலே இருக்குது. அதுலேருந்தும் உங்களுக்கு ஓனாக நிறைய ஃபார்முலாஸ் செஞ்சு கொள்ளலாம். ரைட். அப்படி நிறைய இதுகள் இருக்குது. ரைட். ஆனால் அதை அந்த ப்ராடக்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய ஹேடில்ஸ் இருக்குது. ரைட். இப்போ அந்த ஹேடில்ஸுக்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டா தான் இந்த சேலஞ்சஸ் இருக்குது. இது வந்து தியரி பார்ட் குறையத்தானே இல்லை, தியரி பார்ட் இல்லைன்னு சொல்லுவேன் நான் என்னோட ப்ராக்டிக்கலி பார்க்கும்போது. ரைட். உங்களோட ஃபார்முலாஸ் அது இதுக்குரிய கைடன்ஸை தந்துட்டு அதை நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்ற அந்த அடுத்தது தான் நாங்கள் இதில் மெயினாக இந்த சேலஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ரைட். இது ஆல்ரெடி எங்கட நிறைய இதுலேயும் இருப்பீங்க நினைக்கிறேன். எங்களோட பிள்ளைகள் இது பிராண்டட் ஆக்கள். ரைட். லாரா ஹெப்ஸ், பியூலி ஹெப்ஸ், எட்டர்னா சினமன், பியாரா கரபிஞ்சா. ரைட். சஃப்லிஹா. ரைட். நியூட்ரிபிலிஸ், ஹம்ஸ், அப்படி நிறைய பிள்ளைகள் ஆல்ரெடி நிறைய செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ரைட். அவங்களோட பிராண்டும் அடுத்ததா நல்லா வரலாம். இந்த சேலஞ்சில் வந்து நான் கோர்ஸ்ன்னு சொல்ல இல்லாது இதை. ரைட். இது ஒரு ப்ராக்டிக்கலி இந்த சேலஞ்சாக எடுத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் இது பண்ணி போகிறது. ரைட். அப்போ இதில் வந்து மெயினாக நாங்கள் சில ஃபார்முலேஷன்ஸ் நாங்கள் தருவோம். அதுலேயும் மெயினாக இன்க்ரீடியன்ஸை பற்றின நாலேஜ் தருவோம். சில இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு தலைக்கு குளிராகும். உதாரணத்துக்கு மருதோண்டி எல்லாம் போட்டு ஹேர் ஆயில் செஞ்சீங்கன்னா குளிராக்கி சம்டைம் உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரைட். அதே மாதிரி கரஞ்சீரகம், வெங்காயம் அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹொட்டாக இருக்கும். அந்த இதுகள் வந்து சளிக்கு நல்ல மண்டாலும் மிக்ரைன் உள்ள ஆக்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ரைட். அப்போ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, நாங்கள் எல்லாத்துக்கும் பொருத்தமான மாதிரி ஹேர் ஆயில் எப்படி செலக்ட் பண்ணுறது, என்ன மாதிரி இது பண்ணுறதுன்ற அந்த நாலேஜை தான் இதில் மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா கஸ்டமர்ஸ் கேட்பாங்க எனக்கு என்னென்ன போட்டு ஹேர் ஆயில் தாங்கன்னு. அப்போ அந்த டைமுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் வேணும். கஸ்டமர்ஸுக்கு விளக்கம் கொடுக்கு, இதோட இதை சேர்க்க இல்லாது, இல்லாட்டி இதோட இதை போட்டால் ஒன்றும் நல்லா இருக்குமெண்டா கஸ்டமர்ஸுக்கு தெரியும் உங்களுக்கு நாலேஜ் இருக்குண்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆர்டர்ஸை கூட்டி குறைச்சி தருவாங்க. ஓகே. அடுத்தது வந்து இது உங்களோட பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎம்பி சர்டிஃபிகேஷன், அடுத்தது ஐடிஐ ரிப்போர்ட் எடுக்கிறது எப்படி, மற்ற டிபார்ட்மெண்ட் ஆயுர்வேதில் எப்படி என்ன மாதிரி செய்கிறது. ரைட். அடுத்தது எஸ்எல்எஸ் ஸ்டாண்டர்ட் படிக்க நாங்கள் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணிக்கொள்வது, இதெல்லாம் பண்ணிக்கொள்றதுன்றதை நாங்கள் பார்க்குறது. சரி. இதெல்லாம் ப்ராக்டிக்கலியா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம் இருக்காது. நாங்கள் தியரியில் எப்படி கொமனாக பார்த்துட்டு அது போகிற உங்களுக்கு ஜிஎம்பி எடுக்கணுமெண்டா உங்களோட இடம் ஆல்ரெடி இருந்துச்சுண்டா சரி. அப்போ அந்த இடத்த நீங்கள் எப்படி செட்டப் பண்ணுறது, ஹேர் ஆயில்ட ஜிஎம்பிக்கு மாதிரி செட்டப் பண்ணுறதுக்கு உங்களோட இடத்துக்கு என்னென்ன சேஞ்சஸ் செய்யணும், என்ன ஆல்ட்ரேஷன் செய்யணும், என்ன டாக்குமெண்டேஷன் ஜிஎம்பிக்கு செய்யணும், அந்த கைடன்ஸ் எல்லாம் நாங்கள் தருவோம். ரைட். அடுத்தது ஐடிஐ லெபோரட்டரி ரிப்போர்ட் எடுக்கிறேன்னா உங்களை ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்கறது, எப்படி அவங்கள்ட்ட இது பண்ணுறது, ஐடிஐ கான்டாக்ட் பண்ணுறது எப்படி, அந்த கைடன்ஸ் எல்லாம் ப்ராக்டிக்கலி. ரைட். நீங்கள் செஞ்சு கொண்டா கொடுக்கணும் ஐடிஐயில். ரைட். இது தியரியில் இது பண்ண இயலாது. அப்படி நீங்கள் செஞ்சால் தான் அந்த நாலேஜை உங்களுக்கு எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்டுக்கும் நீங்களாகவே செஞ்சு கொள்ளலாம். ரைட். அப்படி இந்த சேலஞ்சஸ் நாங்கள் 2 ப்ராடக்ட்டுக்கு செய்ய யோசிச்சுக்கிறோம். ஒன்று வந்து ஹேர் ஆயில்,
அடுத்தது சோப். இது ரெண்டுக்கும் நாங்கள் செய்வோம். சோப் வந்து நான் இப்பயே லான்ச் பண்ணல, அடுத்தடுத்த மாதங்களில் சோப் சேலஞ்சை லான்ச் பண்ணுவோம். ஆஹ் அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் உரிய கைடன்ஸ் ஒன்று சிம்பிளாக உங்களுக்கு தருவோம் இதில். ரைட், இதில் வந்து ஆல்ரெடி ஃபேமஸாக உள்ள ஹேர் ஆயில்ஸ், ரைட், அவங்களோட பிராண்ட்ஸ் அவங்க எப்படி செஞ்சு கொண்டு போகிறாங்க, என்ன மாதிரி அவங்களோட டெக்னிக்ஸ் என்ன, என்னத்தை யூஸ் பண்ணுறாங்க, ஏன் அவங்களோட சேல்ஸ் கூடுதலாக இருக்குது, அந்த மாதிரி இதுகள் உங்களுக்கு நாங்கள் அந்த கைடன்ஸை சொல்லுவோம். ரைட், உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பிம்பம் வெஞ்சர்ஸ் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு. சைட் காஸ்மெட்டிக் உள்ளாக்கள் இவர் மோர் தென் 2000 liters ஹேர் ஆயில் பெர் மந்த்துக்கு விற்கிறா. ரைட், அப்போ அவ என்ன மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணுறா, எப்படி க்ரோ ஆகினா, என்ன மாதிரி செய்கிறா, ரைட், அவட எல்லா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அதுகள் இருக்குது. இன்னொன்று இருக்குது எம்எஸ் நேச்சுரல்ஸ் உண்டு. அப்புறமா தான் வருதாண்டு. ரைட், தமிழ்நாடு இல்லை, எம்எஸ் நேச்சுரல்ஸ். ரைட், என்னடா ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? ஆம் சார். ரைட், இவங்களோட துபாயில எல்லாம் சரியான ஃபேமஸான ப்ராடக்ட் இது எம்எஸ் நேச்சுரல். ரைட், ஸோ இவங்க எப்படி சேல் பண்ணுறாங்க, இவங்க இன்டர்நேஷ்னல் எப்படி போனாங்க, ரைட், என்ன மாதிரியான இதுகள் யூஸ் பண்ணுறாங்க, ரைட், அந்த கைடன்ஸ் அப்படி அவங்களோட ஒரு எக்ஸல் சீட் ஒன்று நான் வச்சுக்கிறேன். நான் ஒரு அனலைஸ் பண்ணது ஏஐ யூஸ் பண்ணி இப்போ இவங்களோட பிஸ்னஸ் டெக்னிக்ஸை இதுகளை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் உங்களோட ஷேர் பண்ணுவோம். அதோட கைடன்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லித் தருவோம். அப்போ அதுலேருந்து உங்களுக்கும் மார்க்கெட்டிங்கில் ஒரு நல்ல லெவலுக்கு போகலாம். ரைட், இது கேரளாட ஹேர் ஆயில். ஹேர் ஆயில் மட்டும் இல்லை, இவங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீலங்காலையும், ரைட், ஸ்ரீலங்காலையும் ஹேர் ஆயிலில் நல்லா செஞ்சுட்டு போகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ரைட், அவங்க என்ன மாதிரியான இதுகள் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட சேல்ஸை எப்படி கூட்டிக் கொள்கிறாங்க, அதுக்குரிய என்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸ் எப்படி கேர் பண்ணுறாங்க, ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க. ரைட், இந்த 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 ஆயில் வந்து நல்ல சேல்ஸ் இருக்குது. ரைட், அதுகள் உங்களுக்கு அந்த கைடன்ஸ் உங்களுக்கு தருவோம். ரைட், ஓகே. இப்படி நிறைய ஹேர் ஆயில் பிஸ்னஸ் தனி இப்போ ஆதிவாசி இருக்குது, அப்படி நிறைய இதுகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஹேர் ஆயில்ஸை எப்படி செஞ்சு கொள்ளலாம், உங்களோட பிஸ்னஸ் எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொண்டு போகலாம்ன்றத ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். அடுத்தது பேக்கேஜிங் சொல்யூஷன். பேக்கேஜிங் சொல்யூஷன் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதால லேஸு. ரைட், இந்த மாதம் கடைசியில் இதில் இருக்குது, இங்கே பிஎம்எஸ்சிஹெச்சில் எக்ஸ்போ ஒன்று இருக்குது, பேக்கேஜிங் எக்ஸ்போ. அதுலேயே உங்களுக்கு இந்த ஹேர் ஆயிலுக்குரிய லேபிளிங் அண்ட் பாட்டிலிங் அந்த இதுகளில் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு லார்ஜ் குவான்டிட்டியில் சைனாலேருந்து டிரெக்டாக இம்போர்ட் பண்ணியும் உங்களோட செலவுகளை குறைச்சி இதுகள் பண்ணி கொள்ளலாம். அந்த கைடன்ஸை உங்களுக்கு தருவோம். ரைட், அவ்வளோ தான் இதில் இது பண்ணுறது. இதில் நாங்கள் கோர்ஸ் படித்து தரத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணல, உங்களை பிஸ்னஸுக்கு தள்ளி விடுறதுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரைட், கட்டாயம் பண்ணியே ஆகணுமெண்டு அது ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஜாயின் பண்ணலாம். இதில் நிறைய ஹேர்டில்ஸ் வரும். 2 மாதத்தில் முடிக்க இயலாது நிகழ மாதிரி. சில பேருக்கு 6 மாதம் ஆகும், சில பேருக்கு 1 வருஷம் ஆகும். அது ஒருத்தருக்கும் முன்ன பின்ன ஆகலாம். பட் இந்த ஃபெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணி முடிய மட்டும் உரிய கைடன்ஸை டைலமேடாக அவங்களுக்கு தாரத்துக்கு டிசைட் பண்ணி இருக்கிறாங்க. ரைட், மற்ற இதை இந்த சேலஞ்சை நாங்கள் கண்டினியூ பண்ணவே மாட்டோம். ஒன்று இது எங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவே இல்லை. ஏன்னா ஜிஎம்பி கைடன்ஸுக்கு மட்டுமே 2 lakhs 3 lakhs எடுக்கிறாங்க. வெளியில் நீங்கள் ஜிஎம்பி சர்டிஃபிகேஷன் ப்ரைவேட் பாடிஸ் இருக்குது, அரேஞ்ச் பண்ணி தரதுகள், அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணால் அவங்களுக்கு விளங்கும். ரைட், அப்போ நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் எங்களோட பிள்ளைகள் ஒரு அளவு இப்போ நாங்கள் படித்து கொடுத்ததுக்கு ஒரு நியாயம் ஒன்று இது பண்ணுறதுக்காகத்தான் இப்படி ஒன்று நாங்கள் நினச்சி லான்ச் பண்ணது, மினிமம் எங்களோட காஸ்ட்டோட. ரைட், அடுத்தடுத்த பேச்சஸ் ஜனவரி பிறகு இதில் கோர்ஸ் ஃபீஸ் எல்லாம் கூடுமான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாரையும் எங்களுக்கு இதில் போட்டோம்னா ஒழுங்காக செய்கிற பிள்ளைகள பிஸ்னஸும் இதாக போகும்.
அதால லிமிட்டட் எடிஷன் சேலஞ்சஸ் தான் நாங்கள் செய்வோம். ரைட், ஓகே. அப்போ வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். டவுட்ஸ் ஒன்றும் இல்லையா? Sir, already, so Assalamu alaikum. மாலிம் இஸ்லாம். So already நான் இப்படி ஆயில் இது செஞ்சு கொண்டு போறேன். ஆனா ஓகே, இன்னும் பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணல. உங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த சேலஞ்ச். அது இப்ப நான் ஆர்டர் ஸ்டூடெண்ட் தான், ஆல்ட்ட தான் செஞ்சு பேட்டனா சினமன் வந்து அது நான் செய்யற ப்ராடக்ட்ஸ் தான். ஆனா சேல்ஸ் ஆகுது, எல்லாம் நல்ல மாஷால்லா, இல்ல ரிவ்யூ எல்லாம் நல்ல. ஆனா என்ன எனக்கு அந்த பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிற இது ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் கஷ்டமாகுது. இதுல அந்த ரெண்டு விதமா நாங்க இது பண்ணோம். ஒன்று உங்களோட இடம் ஒன்று எடுத்து நீங்க சின்ன ரெண்டலுக்கு எங்கேயாவது எடுத்து அதுக்கு ஜிஎம்பி எடுத்து அதுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷனை செஞ்சு கொண்டு போறது. ஆஹா. அப்படி கஷ்டமான நாட்களுக்கு இன்ஷால்லா ஜனவரி பிறகு நான் ஐகாவால் நான் ஆல்ரெடி ஐகாவுக்கு இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம். அப்போ அந்த இதை வந்து நான் கொஞ்சம் வைட் ஆக்கணும், எல்லாருக்கும் மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதில் கொஞ்சம் அந்த டாக்குமெண்டேஷன் லீகல் அக்ரிமெண்ட்ஸ் அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் செஞ்சு எனக்கு இந்த இல்ல டிசம்பர் இப்ப உங்களுக்கு நீங்க எல்லாம் அப்படி எடுத்து தார மாதிரி அப்படி என்ன சரி இருக்கா சார்? அப்படியாதான் ஜனவரி பிறகு தான் நாங்கள் அப்படி கொமன் பிளேஸ் உண்டு, அந்த பிளேஸில் எல்லாருக்குமே செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியான இது உண்டு. ஜனவரி பிறகு வரும். ஆஹா. உங்களுக்கு தனியாக வேணுமென்றாலும் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். நாங்கள் அதுக்குரிய கைடன்ஸை தான் தர யோசித்தோம். அப்படி தனியாக நிறைய பேருக்கு அந்த செஞ்சு கொண்டு போகிறாங்க, செலவுகள் அதெல்லாம் இப்போ தனியாக ரெண்டவங்க எடுக்கணும், தனியாக டாக்டர் ஒன்று பார்க்கணும், அதுதான் அந்த இஷ்யூ ஒன்று அதுதான். இருக்குது. அப்போ அதுகளுக்கு நாங்கள் இது பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷனாக ஜனவரிக்கு பிறகு எங்களோட ஐகா பிளேஸ் ஒன்று நாங்கள் யோசிக்கிறோம். எங்களோட இப்போ இந்தியா டூர் கன்வர்சேஷன் இருக்கிறதால அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. ஜனவரி பிறகு நாங்கள் அப்படி கொமன் இது ஒன்றுக்கு வாரத்துக்கு இது பண்ண யோசிக்கிறோம். ஆனா அப்படி செஞ்சா பெரிய ஹெல்ப் ஒண்டா இருக்கும் சார். ஏண்டா ரெண்ட்டுக்கு எடுத்து இன்ஷா எல்லாம் அல்லாஹ். செய்யற அளவுக்கு அந்த அளவு பெரிய பிசினஸா போகுது இல்லை. இப்பதான் நாங்க ஸ்டார்ட் ஓ இல்லை, பண்ணிருக்கிறதால இது ஹேர் ஆயில் உண்மையில பெரிய பிஸ்னஸ் தான். இப்போ 2000 லிட்டர்ண்டா சின்ன அமௌண்ட் இல்லையே. ரைட், உண்மையிலே முடிகிற பிஸ்னஸ் ஒன்று தான். இப்போ உதாரணம் துபாயில் இப்போ எனக்கும் தெரியும், இங்கே வந்தால் அப்புறம் தான் தெரியுது நிறைய பேருக்கு ஹேர் ஃபால். என்ன சுடுதன் தண்ணி சுட்டு கொண்டு தான் வரும். இப்போ எனக்கே ஹேர் ஃபால் வந்துட்டு. ரைட், அப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்போ அவங்க இப்போ நான் அதை யோசிச்சு இது பண்ணப்போ அங்கே வந்து ஹேர் ஆயில் சேல்ஸ் கூடு இப்போ சம்மருக்கு. ரைட், அப்போ அந்த இதுகள் இருக்குது. ஃபாரின் கண்ட்ரி மிடில் ஈஸ்ட்ல என்ன அந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்கிறதால இதுகள் ஒன்று இருக்குது. மற்றது இப்போ கம்ப்யூட்டர் பேஸ் அந்த இதுவும் இருக்கிறதால ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஹேர் அந்த மூளை வேக் பண்ணுறதால ஹீட் ஆகிறது கூட. ரைட், அதால் ஐ ப்ராப்ளம்ஸ் அப்படி நிறைய இதுகள் இருக்குது. அதுக்கு ஒரே சொல்யூஷன் இந்த ஹேர் ஆயில் தான். அது சரியாக மார்க்கெட் பண்ணினா நீங்கள் இப்போ நான் காட்டின எம்எஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், மற்ற பிம்பம் வெஞ்சர்ஸ், இப்படி நிறைய கேஸ் ஸ்டடீஸ் உங்களுக்கு இந்த இதில் நான் சொல்லி தருவேன். அவங்க எப்படி சக்ஸஸ் ஆனாங்க, என்ன மாதிரி இது பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஃபார்முலேஷன்ஸ் எப்படி அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ரைட், அதுகள் உங்களுக்கு இது பண்ணிக்கொண்டு உங்களுக்கும் நல்லா சேல் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துட்டா உங்களுக்கும் நியாயமாக சேல்ஸ் பண்ணிக்கொண்டு போகலாம். ஜிஎம்பி மட்டும் இருந்தால் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு. ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் உங்களோட கோர்ஸ். எங்களுக்கு இன்னும் இந்த என்ன ஃபார்மிங்லாம் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க? அட்வான்ஸ் டிப்ளமா இன் காஸ்மெட்டிக். ஓகே ஓகே. இதுல அப்ப எங்களுக்கு என்ன மாதிரி இது பொருந்தும்ன்றது தான் கேட்கறேன். இல்லை, அட்வான்ஸ் டிப்ளமாவில் நாங்கள் ஃபார்முலேஷன்ஸ் அவங்களோட நீங்கள் மெயினாக ஃபார்முலேஷன் எப்படி செய்கிறாங்கிறத மெயினாக அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த இதுகளை நீங்கள் எப்படி செய்கிறதுங்கிறதும் தியரிட்டிக்கலி உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ரைட், அதில் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. அதில் இப்போ ஜிஎம்பி எப்படி எடுக்கணும், ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் எப்படி எடுக்கணும், அப்படி தியரிட்டிக்கலி உங்களுக்கு கைடன்ஸ் ஒன்று கிடைக்கும் அந்த கோர்ஸில். இது வந்து சேலஞ்சாக உங்களோட இருந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பிஸ்னஸ் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லி டைலமேடாக அவங்களுக்குரிய கைடன்ஸை சேலஞ்ச் இது பண்ணுறதான் இந்த சேலஞ்ச். இது கோர்ஸ் இல்லை, இது வந்து நீங்கள் பிஸ்னஸை செய்கிறது A to Z. உண்மையாவே சரி சாரி, இல்ல அந்த கோர்ஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறபடியா நாங்க இன்னும் ஃபார்முலா ஆட் பண்ணல. இது எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஸ்டார்ட் இல்லை, அது பண்ணல. நீங்கள் படிக்கிறது நல்ல உங்களுக்கு அட்வான்ஸ் டிப்ளமா. அப்போ ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிரும். ரைட், இல்ல நான் கேக்குறேன், இதுல இப்ப நாங்க ஜாயின் பண்றது நல்லமா இல்ல நெக்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றோம் அப்படி ஃபார்முலா அதுகள் நாங்க ப்ராடக்டோட இருக்க கூட ஜாயின் பண்றது நல்லமா அப்படி? இல்லை, நீங்கள் இதில் அப்படி இது பண்ண வேணாம். நீங்கள் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலுங்க. இப்போ இது வந்து ஹேர் ஆயில் மட்டும்தானே.
ரைட். மற்றது நீங்கள் இப்போ அதுக்கு ரெடியான்னு சொல்லி பார்த்துக்கலுங்க. அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போ ரெடியான்னு சொல்லி செக் பண்ணிக்கலுங்க. ரெடியண்டா மட்டும்தான் நீங்கள் இந்த சேலஞ்ச் எடுத்துக்கொள்வது நல்ல. வேண்டாம், அதுக்கு நிறைய டைம் போகும். நீங்கள் இதிலே ஃபுல் டைமாக 6 மாதத்துக்கு இருக்கணும். ரைட். இப்போ லெபோரட்டரி போகணும், எஸ்எல்எஸ்க்கு போகணும், ஜிஎம்பி எடுக்க போகணும், அங்கே ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். கவர்மெண்ட் வேலையிலன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நாளில் முடியாது. ஒரு நாள் போய் விடியலேருந்து பின்னேரம் மட்டும் நின்றுட்டு திருப்பி சொல்லுவாங்க இன்றைக்கு இல்லை நாளை வாண்டு, இன்று போய் நாளை வாண்டுவாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலி நீங்கள் செய்யணும் அதுகள். ரைட். நானும் கைடட் பண்ணுவேன், என்ன மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம், அதுகள் எப்படி நாங்கள் டைம் சேவ் பண்ணிக்கலாம், எப்படி அப்பாயின்மெண்ட் எடுத்து போகிறது, டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அதுக்கு முந்தைய எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளணும், அந்த கைடன்ஸ் எல்லாம் தருவோம். ஆனால் இது ஃபுல்லாக நீங்கள் அலைஞ்சு இந்த பிஸ்னஸை 100% நீங்கள் காஸ்மெட்டிக் தான் இதான் செய்ய போகிறீங்கன்னா இதுக்கு இறங்குங்க. ரைட். அது இப்போ உங்களுக்கு யூஸாக இருக்கும். சார் Sir, சார் Yes. நானும் ஹலோ ஐயோ சொல்லுங்க. சார் நானும் ஏ ஆயில் செய்யறேன் சார். ஆனா ம் இப்ப நான் பேரை போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணேன். ம் நான் ப்ராடக்ட் பேரை அப்ப ம் 1 மந்த்துக்கு பிறகு அந்த பேர்ல செய்யலன்னு சொல்லி வந்துருந்துச்சு அனாயா ம்ஹும். சொல்லி. அப்ப ம் நான் ப்ராடக்ட இப்ப லேபிள் இல்லாம தான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். வேற ஒரு ம் பேர் ஒன்று செலக்ட் பண்ணி போட காட்டியும். இப்ப நாங்க ம் ஐக்கோட சேர்ந்தா சார் எப்படி நம்ம செய்யறது? இல்லை, நீங்கள் உங்களுக்குன்னு பேரை வச்சுக்கலுங்க. நீங்கள் இப்போ அமாயாசை நீங்கள் சொல்கிறது அனாயா 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 யாவின்னு தான் போட்டிருக்கு. அனாயா அந்த அண்ணா ஏவாயில்னு கொஞ்சம் நீங்கள் பார்க்குறேன். நான் ஏன் நான் அவங்க இதுல ரிஜெக்ட் போட பண்ணாங்க? அந்த பேர்ல ஆல்ரெடி என்னமோ இருக்குதாங்க சார். நான் ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. அந்த லெட்டர் நான் அது பேர போகல, திருப்பி வேற பேரை எடுத்துக்கிட்டு போகல. கொஞ்சம் நீங்கள் பார்ப்போம். அனாயா ஏஎன்ஏஒய்ஏயா? ஓ அனாயாண்டு ஆல்ரெடி இருக்கு நிறைய. ஓ அதனால ரிஜெக்ட் ஆயிருக்கு அந்த பேரு. அப்ப ரைட். என்ன இப்போ செய்ய? உதாரணத்துக்கு நீங்கள் அதை பார்க்கலாம், இதுலேயே இருக்குது அனாயா ஹேர் ஆயில்னு இருக்குது. ஆனால் ஸ்ரீலங்காவில் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆனா நார்மலாக நீங்கள் ஸ்ரீலங்கா போக அது வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஓ முன்னுக்கு ஒருக்கா செக் பண்ணி கொண்டு போங்க, ஆன்லைனில் அதுகள் இருக்கா இல்லையா என்ன மாதிரி. ஸ்ரீலங்காவில் ஆல்ரெடி இருக்குது, அது ஸ்ரீலங்காவில் இல்லை, இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அதான் அவங்க ரிஜெக்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ரைட். ஆ இப்ப இந்த சேலஞ்சுக்கு என்ன மாதிரி சார் நான் இப்ப செய்யறதா அப்படின்னா? நீங்கள் பேரண்ட் நீங்கள் உங்களுக்குன்னு சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ட்ரேட்மார்க் வர்றதுக்கு எப்படியும் இப்போ ஓகே என்றாலும் வாரத்துக்கு இப்போ ஓகே இல்லையான்னு சொல்கிறதுக்கு 1 மாதம் எடுப்பாங்க. ஓ திருப்பி அதெல்லாம் கொடுத்தது பிறகு அது ஓகே ஆகி வாரத்துக்கு திருப்பி அவங்க இதெல்லாம் ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் எடுப்பாங்க. ரைட். 6 மாதம்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு 8 மாதம் ஆகிரும். அது அதில் பாட்டில் போகட்டும். நீங்கள் ஆனால் போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு லோகோ ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி டிசைன் பண்ணி வேறு பேருண்டு வச்சு போட்டுக்கொள்ளுங்க. இந்த ஐக்காக்கா ஐக்காக இல்லை, நீ போக்கு, நீங்கள் ஆல்ரெடி போட்டீங்க. ஓ அங்க போட்டுக்கலாம். ஓ அப்ப ஐக்காவோட இந்த சேலஞ்சுக்கு இப்போ ஜாயின் பண்ணல தானே சார்? எல்லாம் இல்லை செய்ய இல்லை, அப்படி முடிஞ்சு இல்லை, ஜாயின் நீங்கள் அந்த பண்ணி. சேலஞ்சோடய நீங்கள் அதையும் ஒரு இதாகவே எடுத்துகிட்டு போகலாம். சார் ரைட். ட்ரேட்மார்க் சார் ரெஜிஸ்ட்ரேஷன். எஸ். சார் குட் ஈவினிங் சார். என்னன்னா நான் வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டேன் சார். இன்னும் இந்த ஓகே ஸ்கந்தா நேச்சுரல்ஸ்ன்னு சொல்லி ஓகே இன்னும் ப்ராடக்ட் வந்து சார் அந்த செக் பண்ணி அந்த மெடிக்கல் லேபரட்டரி இதெல்லாம் எடுக்கணுமല്ലോ சார். ஓ அதுக்கு நான் ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் சார் கால் பண்ணி கேட்க அவங்க ரெஸ்பான்ஸ் பெருசா இல்ல சார். அந்த அந்த ப்ரொசீஜரை இப்போ பாருங்க அப்படி அப்படிதான் இப்போ சொன்னாங்க. உங்களுக்கு மாதிரி நிறைய பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அப்போ அதுக்காக வேண்டித்தான் இந்த சேலஞ்சை நாங்கள் லான்ச் பண்ணினோம். இதில் ஓ அவங்களுக்கு சார் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், என்ன மாதிரி செய்யணும்னு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கைடன்ஸ் தந்து எனக்கு இன்னொரு இதுவும் இருக்கு சார். என்னன்னா நான் வந்து கவர்மெண்ட் எஸ்எல்எஸ் கிரேட்ல இருக்கிறேன் சார். இப்ப இப்ப அப்படி இருந்து கொண்டு வந்து இப்ப கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செய்துட்டேன் ஹஸ்பண்ட் பேர்ல தான். இப்ப ஓகே. ப்ராடக்ட் வந்து நாங்கள் இது இன்னைக்கு வந்து அதுவுமே ஹஸ்பண்ட் பேர்ல கொடுத்தா சார் சர்டிபிகேஷன் அதில் கொடுத்து செய்யணும். இல்லை, உங்களோட பிராண்ட் நேம்ல. பிராண்ட் நேம்ல கொடுத்தா ஓகேன்னு சார். ஓ ஓ இப்ப நாங்க அந்த கம்பெனி நேம்லயே சார் அந்த பேரை கம்பெனி போட்டுட்டு நேம்ல all தான் கொடுக்கணும், யாரோ இண்டிவிஜுவல் நேம்ல கொடுக்காதீங்க.
ஓகே சார். ஓகே. அந்த எங்கட அந்த பேரை போட்டு ஹேர் ஆயில் அல்லது ஓ ஃபேஸ் அந்த வாஷ் லெட்டர் பவுடர் ஹெட்ல அப்படி அந்த இதுல கொடுக்கலாம். வர ரிப்போர்ட் வர மாதிரி தான் கொடுப்போம். அப்ப ஐடிஐ ரிப்போர்ட் வரும், அவங்களோட ஸ்கந்த ஆயுர்வேத என்னமோன்னு சொல்லி அப்படிதான் வரும். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். அஸ்ஸலாமு அப்படி அலைக்கும். அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் டெக்னிக்கலி சார். கைடன்ஸ் செய்யறதுக்கு தான் இந்த சேலஞ்சை நாங்க லான்ச் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் தேடிட்டு இருந்தேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஓகே சார். ஓகே ஓகே வெல்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வாலிஸ்லாம். நாங்க இப்ப ஹேர் ஆயில் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கிட்ட இது ஒரு புத்தகமா நீங்க? 20 வருஷமா நாங்க புத்தளத்துல இருக்கோம். ஓகே நாங்க மன்னார். நாங்க இப்ப இடம்பெயர்ந்து வந்து புத்தளத்துல இருக்கிறோம். ஓகே இப்ப நாங்க எங்கட அம்மாவோட பரம்பரையா நாங்க இந்த மூலிகை எண்ணெய் செஞ்சுக்கிட்டு வந்தது. செஞ்சுட்டு எங்கட அம்மா செஞ்சு இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் 20 வருஷமா செய்யறேன். செய்து எங்கட மாஷாஅல்லாஹ். ஊர்ல எங்கட ஊர்ல எல்லாரும் இந்த எண்ணெயை பார்த்து எல்லாரும் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு வருதுங்க. இப்ப அந்த மூலிகை எங்களால தெரிஞ்ச 17 மூலிகை போட்டு செய்யறோம். ஓகே 17 மூலிகை போட்டு செய்யறதுல எல்லாருக்கும் நல்ல சேஞ்ச் இருக்கு அந்த எண்ணெயில. முடி ஓகே உதிர்றது, பொடுகு இல்லாம முடி உதிர்றது, மற்றது முடி நல்ல நீளமான கூந்தல், அலர்ஜிக்கு இல்லாம இந்த கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம, பீனிசம் இல்லாம எல்லாருக்கும் நல்ல எஃபெக்ட் இல்லாம இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தருதுங்க. எனக்கு பிரச்சனை என்ன ஓகே. தெரியுமா சார்? எனக்கு ரிஜிஸ்டர் செஞ்சு கொள்ளலாமே எனக்கு வெளியே பிசினஸ் அதுக்கு செய்யறதுக்கு. தான் இந்த சேலஞ்ச் இருக்கு. அஹ் அதுக்கு கைட் பண்ணதுக்கு தான் இந்த அப்படின்னா சேலஞ்சை நாங்க இது பண்ணிக்கிறோம். அதான் ப்ரொசீஜர் எனக்கு ப்ரோசோ. வெளியே இது எங்களுக்கு வெளியாளையெல்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க டாக்டர் சார் எனக்கு கேக்குறாங்க. ஆனா எனக்கு வெளியே அங்கீகாரம் இல்லாம செஞ்சு கொள்ளையிலாத சார். நான் டாக்டர் ஒன்லையும் நான் போய் கதைச்சேன். ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி இந்த அப்போ எண்ணெயை உங்களுக்கு கொண்டு அந்த அந்த இந்த இதுல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்குமா? கட்டாயம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. எனக்கு அதுக்குரிய வழியை நீங்க எனக்கு செஞ்சு தாங்க சார். உண்மையிலேயே பெரிய இல்ல இல்ல நீங்க இதாயிட்டு. தான் செய்யணும். நான் எப்படி செய்யலாம்னு மட்டும் தான் சொல்லி தருவேன். அதன்படி செய்யல என்ன சார்? இன்ஷா ஓ அல்லாஹ். ஓ ஓ ஓ ஓ. சரி சரி நான் செய்ய மாட்டேன், ஜஸாக்கல்லாஹ். நீங்க தான் செய்யணுமா? சரி 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 ஜஸாக்கல்லாஹ். எனக்கு விளங்க தானே கொஞ்சம் ஓகே இதாகிக்கிறேன், ஓகே. அப்செட் இல்ல இல்ல ஆகிக்கிறேன். ப்ராப்ளம் இல்லம்மா. ஓகே ஓகே. நீங்க சரி அதுக்கப்புறம் சரி உங்களுக்கு சரி. ஹேர் ஆயில் மட்டும் இல்ல மத்த ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாமா? சார் இப்ப இந்த சேலஞ்சில் எப்படி சார் நாங்க ஜாயின்ட் ஆகுறது? நீ இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, அட்மின் உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன மாதிரி சொல்லி. ஓகே சார். இதுக்கு கோர்ஸ் ஏதாவது வைக்கிறீங்களா சார்? நாங்க இதுல பண்றதுக்கு சோ கோர்ஸ் இந்த இல்ல. நம்பர் சார் இது கோர்ஸ்ண்டா இதுல இது விளங்குற வந்து ஸ்கிரீன்ல விளங்குற நம்பரா சார்? ஸ்கிரீன்ல தெரியுதா நம்பர் உண்டு? ஓ அந்த நம்பர் தான். ஓ ஓ. இது கோர்ஸ்ண்டா ஒரு சின்ன கைடன்ஸும் விளக்கமும் தருவோம் கோர்ஸும். ஆனா இது செய்விக்கிறதான் நோக்கம். எப்படி பதிகிறது, எப்படி என்ன ஃபார்ம் நிரப்பணும், அந்த இதுகள் தான் இதுல வரும். சரி 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 ஜஸாக்கல்லாஹ். இல்ல சரி சார், நீங்க கேள்வி நாங்க கேட்டீங்க, அந்த ஜாயின் ஆகுறோம். கேள்விக்குரிய பதில் தான் இந்த கோர்ஸ்ல இருக்கான். சரி சார் சரி சார் சரி இன்ஷா சரி. ஓகே சார் நாங்க பிஆர் இந்த ஃபார்ம் நாங்க நிரப்பக்குள்ள அந்த தொழில் முயற்சியின் தன்மை என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க தானே, வியாபாரத்தின் தன்மை. அதுக்கு நாங்க அழகு சாதன பொருட்கள்ல ஏதாச்சும் ஒரு பொருட்கள் தான் செல்லணுமா இல்ல நாம செய்யற எல்லாத்தையும் செல்லலாமா? இல்ல நீங்க காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்ண்டா சரி கொமனா எல்லாத்தையும் செய்து சும்மா அழகு சாதன பொருட்கள் என்று செய்யனா மட்டும் போதும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஓகே சார், தேங்க்யூ சார். சில ஆஃபீஸர் மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க, நீங்கள் இப்போ என்னென்ன செய்கிறீங்க அதுகளை போட்டு தாங்கன்னு. அந்த டைமுங்களுக்கு நீங்கள் செய்கிறதுகளை ஒரு 4-5 போட்டு கொடுங்க. சார் எங்களுக்கு அந்த எம்ஓச் ஆஃபீஸால வந்து செக் பண்ணுவாங்க தானே சார்? ஓ அப்படி இருக்கக்குள்ள நாங்க வந்து எங்கட எதை நாங்க காட்டணும் சார்? எங்கட திங்ஸ் வந்து இல்லை எப்படி நாங்க எம்ஓஹெச்ஆல organize வந்து இல்லை அவங்க வந்து செக் பண்ணுறது இது கோசாவே போகுது. பரவாயில்ல, நான் இதில் சொல்கிறேன். எம்ஓஹெச் வந்து முதலாவது அவங்க பார்க்குறது சுத்தம். நீங்கள் இடம் வந்து சுத்தம் செய்கிறீங்களா, ரைட். அடுத்தது வந்து செய்கிற ஆளுட சுகாதார நிலைமை, அதாவது தொற்று நோய் இல்லாத ஆளா இருக்கணும். இப்போ தோல்ல ஒரு நோய் ஒன்று இருந்தா, உதாரணத்துக்கு பொடுகு இருக்குன்னு, இப்போ அந்த பொடுகு இருந்தா அந்த பொடுகு வந்து அந்த ப்ராடக்ட்ல சேரலாமே. ஆமா.
ரைட். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அதில் உங்களோட ஹெல்த்தை பார்த்துட்டு யார் செய்கிறேன்னு பார்த்துட்டு அவங்களோட பிளட் ரிப்போர்ட், யூரின் ரிப்போர்ட், ஸ்டூல் ரிப்போர்ட்டும் கேட்பாங்க. நீங்கள் பயந்துடாதீங்க, அதெல்லாம் கொடுக்கணும். அதை செக் பண்ணி உங்களுக்கு தொற்று நோய் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மெடிக்கல் கேட்பாங்க. அடுத்தது செய்கிற இடத்துல சுத்தத்தை பார்ப்பாங்க. அது ரெண்டும் தான் அவங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுவாங்க. மற்றது செய்கிற ப்ரொடக்ட்ஸை நீங்கள் செய்யக்கொள்ளாத பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பாவிக்கிறதுகள், அதுகள் சரியாக பாவிக்கிறீங்க. மற்ற தண்ணி எப்படி பாவிக்கிறீங்க, நல்ல தண்ணியா, கிணத்து தண்ணியா, தண்ணி எப்படி நீங்கள் கழுவுன தண்ணி எப்படி நீங்கள் வீசுறீங்கன்னு பிஹெச்ஐ பார்ப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு அதில் தான் அவங்க பார்ப்பாங்க. ப்ரொடக்ட்ஸில் என்ன இருக்குது எது இருக்கலாம் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த கேட்கலாம். ஆனால் ஃபொமிலா அவங்ககிட்ட கேட்கலாதான். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். Good ஓகே, evening, doctor. குட் ஈவினிங். நான் 29th பேட்ச்ல ஹில்டா பேசுறேன். என்னன்னா நான் ஒரு இந்த பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு நான் மிச்ச நாளா இப்ப செய்துகிட்டு இருக்கேன். ஆயிலும் சோப்ஸும் எனக்கு நிறைய அது சேல் ஆகுது டாக்டர். ஆனா நான் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல அந்த ப்ராடக்ட். அது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்றாங்க டாக்டர். என்ன மாதிரி அது காஸ்ட், என்ன மாதிரி ஆயிலுக்கெல்லாம்? இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுகள் இருக்குது. இப்போ ஜிஎம்பிக்கு ஒரு காஸ்ட் ஒன்று வரும். ஜிஎம்பி நீங்கள் ப்ரைவேட்டில் ஜிஎம்பி எடுக்கிறதா இருந்தால் ஒரு 2-3 லட்சம் வரும். ரைட். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இடத்துக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி அந்த கைடன் டாக்குமெண்டேஷனை நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்துடுவோம். ரைட். அடுத்தது வந்து இப்போ லெபோரட்டரி டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கணும். அது உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் வரும். இப்போ சோப் பண்ணி எடுத்தால் அது 17,000-18,000 வரும். ஹேர் ஆயில் எடுத்தால் ஒரு 30,000-35,000 மட்டும் வரும். அதோட இன்கிரீடியன்ஸை பொறுத்து வித்தியாசப்படலாம். நீங்கள் ஒரு 80 இன்கிரீடியன்ஸ் போடுறீங்கன்னா 1 லட்சமும் வரும். ரைட். அப்போ அதில் பொறுத்து உங்களோட அமௌண்ட்டுகள் வித்தியாசப்படும். அப்போ நான் பேசிக் இதில் உங்களுக்கு கைடன்ஸை தருவோம். நீங்கள் அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கும் இப்போ ப்ராடக்ட் லெபோரட்டரிக்கு நீங்கள் ஐடிஐக்கு தான் அந்த பேமெண்ட்டை கொடுக்கணுமா? கொடுக்கணும். ஓகே. நான் ஒரு 4 ஐட்டம்ஸ் சோப் செய்யறதுனா டாக்டர், ஒரு சோப்புக்கு 17,000 அந்த மாதிரியா? ஒரு சோப் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தாரத்துக்கு அந்த மாதிரி காஸ்ட் ஆகும். எல்லாத்தையும் கட்டாயம் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? நாங்க செய்யற ஒவ்வொரு ப்ராடக்டையும் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து தான் ஆகணும். ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். சார் அது இந்த இப்ப நேரடியா இப்ப நான் கதைச்ச அந்த எண்ணெயை பத்தி உங்ககிட்ட அந்த எனக்கு நான் ஆயுர்வேத டாக்டர் ஒன்றை சந்திச்சு கேட்டதுல அவர் சொன்னாரு, நீங்க எத்தனை வருஷம் செஞ்சாலும் ஒரு டாக்டருக்கு கீழே தான் நீங்க இயங்கணும்னு எனக்கிட்ட சொல்றாரு சார். ஏன்னு சொன்னா எனக்கு அது என்னண்டு சார், எனக்கு அது விளங்கல. அது அப்படித்தான். இப்ப ஒரு ஃபார்மசில ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ண ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 30-40 வருஷம். அவருக்கு தானியா மருந்து கொடுக்கலாமா? டாக்டர்ல சிட்டு இல்லாம கொடுக்கலாமா? கொடுக்கல சார். அதே ரூல்ஸ் தான், நாட்டோட சட்டம் தான் எல்லாத்துக்கும் வழங்கும். அதுதான் இப்ப அவர் ரிஜிஸ்டர் ஒரு டாக்டர் சம்பந்தப்பட்டவருக்கு கீழே தான் இயங்கணும். அப்படி உங்களுக்கு நீங்க வீட்டுக்கிட்ட உள்ள ஒரு ட்ரெடிஷனல் டாக்டரோட தேடிக்கொள்ளுங்க. யாரும் தெரிஞ்சாக்கள் இருக்காங்களே உங்களுக்கு, அவங்களோட தெரிஞ்சாக்கள் ஆயுர்வேத வேலை செய்யறதுக்கு இந்த மெத்தட் அவங்க அது செய்யல. கவர்மெண்ட் வேலை செய்யறாங்களுக்கு இயலாது. ட்ரெடிஷனல் டாக்டர் தான் பார்க்கணும். பாரம்பரிய வைத்தியர் மன்னார்ல தான் இருக்கிறாங்க. தடைக்கு விழுந்தாலும் பாரம்பரிய வைத்தியர். நம்ம இங்க புத்தளம் தானே சார் இருக்கிறோம். ஃபேமிலி எங்கே சரி, செட்டில் ஆகி மன்னார்ல தர தேடுங்க. புத்தளத்துல உங்களுக்கு கஷ்டமாண்டா? சரி சரி சரி, இன்ஷா அல்லாஹ் தேடுவோம். நீங்களும் இந்த சில விதிமுறைகளை எங்களுக்கு நாங்க ட்ரை சொல்லிட்டாங்க. பண்றோம், இது பண்ணி தரோம். சரி, ஓகே. சரி சரி, இன்ஷா அல்லாஹ். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கலாம்? ஓகே. அப்ப யாரும் டவுட்ஸ் இருந்தா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நோட் 76703481 அப்ப நான் இதோட முடிச்சு கொள்றேன்னா. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். தேங்க்யூ சார். குட் நைட். Good night, sir. Thank you.